Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து கிரேப் சில்க் saree தான். இன்னைக்கு வீடியோலயும் வந்து குபேரப்பட்டோட அப்டேட்ஸ் எதுவும் வரல. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாஸ்ட் ஒரு 5 வீடியோஸா வந்து குபேரப்பட்டோட அப்டேட்ஸ் ரீஸ்டாக்கோ நியூ டிசைன்ஸோ எதுவுமே வரல. ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க குபேரப்பட்டோட, அதுக்கு நான் சொல்லியிருந்தது வந்து ஸோ போடாத வீடியோ விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் ஒரு 10-15 வீடியோ எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குன்னு. எனக்கு குபேரப்பட்டு ட்ரெண்டிங் இப்போ கம்மியானதுனால ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ வரும்போதுமே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து கிரேப் சில்க் தான். அதில் வந்து மைசூர் கிரேப் சில்க் அண்ட் ஆஷ்மி கிரேப் சில்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆஷ்மி கிரேப் சில்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைனில் இருக்க 2 கலர் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. எப்போவும் போடுற அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வரல, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நான் நார்மலாகவே மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் செல்ஃப் பேட்டர்னில் சின்ன பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கிற சாரீஸ்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். பார்டர் டிசைன் வந்து புதுசாக வருது அப்படின்னு சொல்லிங்க. அதே மாதிரியே கீழே அந்த மேங்கோ பேட்டர்ன் வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கும் அகெயின் வந்து ஸ்டாக் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் மைசூர் கிரேப்பில். ஸோ இதுதான் இது அகெயின் இன்றைக்கியும் ஸ்டாக் வந்திருக்கு. இது ரொம்ப 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 ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்னு சொல்லலாம். ஸோ மேங்கோ பேட்டர்னில் வந்து குபேரப்பட்டுல வந்து எப்படி ஃபாஸ்ட் மூவிங் போடுச்சோ அதே மாதிரி மைசூர் கிரேப்லையும் இந்த மேங்கோ பேட்டர்ன் வந்து செல்ஃப்லேயும் வந்துருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் போயிடுச்சு. ஸோ அடுத்து கான்ட்ராஸ்டாக இது வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மூவிங்காக இருக்கும். மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாரீ பிளைனாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான பல்லு வந்து சிட் பல்லு பேட்டர்னில் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த சில்கி ஃபீல் இருக்கிறதுனால மெட்டீரியல் வந்து ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு கூட வியோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளைன் இருக்கிற சாரீ வந்து வியோ பண்ணுறதா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பாருங்கள், இதுவே மைசூர் கிரேப்லேயே வந்து இப்போ பார்த்துட்ருக்க இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடியில் வந்து உங்களுக்கு பரிவு மஸ்டர்டு, கீழே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ பர்பிள் ப்ளூவில் இருக்கா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் அப்படியே வந்திருக்கு. ஸோ இது வந்து அப்படியே பாடியில் வந்து அந்த பர்பிள் ப்ளூ, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த மஸ்டர்டும் இந்த மெஹந்தியும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். இது ஆப்டா மஸ்டர்டுன்னு சொல்ல முடியாது, ஆப்டா மெஹந்தியும் சொல்ல முடியாது. ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே தான் வந்து இன்னைக்கு ரெண்டுமே அந்த ரிவர்ஸ் பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பேட்டர்னில் இருக்கிற டபுள் மேங்கோ பேட்டர்னில் இருக்கிற மைசூர் கிரேப்பில் இந்த ஒரு கலர் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மல்டிபிள்ஸ் வந்திருக்கு. யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் நேற்று ஒரு 2 கலர் வந்துருந்துச்சு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸாக தான் வந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறதுமே மல்டிபிள்ஸில் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அகெயின் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 to 2 monthsக்கு அப்புறம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன். இதுவுமே ரொம்ப சூப்பர் மூவிங் அண்ட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சோல்ட் அவுட் ஆகிற கலெக்ஷன்ஸ் தான். கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதோட சார்ட்டே வந்து ஃபுல் சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கும் போது ஓரளவுக்கு ஃபுல் சார்ட் பண்ணலனாலும் ஓரளவுக்கு நிறைய கலர்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் கேட்டிருந்த கலர்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஃபியூ கலர்ஸ் மட்டும்தான் ரீஸ்டாக் பண்ண முடியல. ஒரு 5 to 6 கலர்ஸ் மட்டும்தான் ரீஸ்டாக் பண்ண முடியல. பேலன்ஸ் பார்க்குற எல்லா கலர்ஸுமே ரீஸ்டாக் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பி மைசூர் சில்க், அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண மைசூர் கிரேப் வந்து இது. ஸோ கொஞ்சம் பியோர் மைசூர் கிரேப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் மெட்டீரியல்ஸ் அப்படியே பியோர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்துடும். ஸோ அடுத்து இதுதான் ஆஷ்மி கிரேப்பில் 2 கலர்ஸ் மட்டும் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஜரி லைன்ஸ் அண்ட் வந்து அந்த பேரட் பேட்டர்ன் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2ல பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ் தான். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டியுமே இன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. மைசூர் கிரேப்பும் கம்மியான கலெக்ஷன் தான் வந்துருந்துச்சு. சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டுமே வந்து கம்மியான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைசூர் சிஃபான் ஆஃபீஸ் வேரில் வந்து நேற்று வந்து இந்த 799ல் வேறு டிசைன் வந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து திருப்பி வேறு டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு வந்து இந்த காலா ஜார்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க மைசூர் சிஃபான் பேட்டர்ன்லேயே வந்துடும். இதுவுமே சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு ஆஃபீஸ் வேருக்கு நீங்கள் வியோ பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வியோ பண்ணணும்
அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த சாரீ. ஃபாயில் பாடியில் இருக்கலாம், ஃபாயில் அழகாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் அப்பப்போ வந்து அந்த கலர் சார்ட்டில் இல்லாத புது கலர்ஸ் வந்து ஆட் ஆகி நேற்று 2 கலர் புதுசாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் ஜார்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ் பட்டது. இது போட்டு பார்க்க சிம்பிளாக, ஃபர்ஸ்ட் நானுமே இந்த ஸ்டாக் எடுக்கும் போது பார்க்க சிம்பிளாக தானே இருக்குது, இது என்ன அளவுக்கு மூவ் ஆகும்னு தெரியல அப்படின்னா, ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பர் மெட்டீரியல் இது. ஆனால் நல்ல ஒரு இதை ஃபர்ஸ்ட் தயங்கிட்டு இந்த ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் வர்த்தபிளாக இருக்குமான்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அந்த மெட்டீரியல் கேட்பாங்க. அது அவ்வளோ ஒரு சூப்பர் மெட்டீரியல். இது வந்து க்ரஷ் சிஃபான் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ரஷ் சிஃபானுக்கு உங்களுக்கு அழகாக லினன் க்ரஷில் ப்ளவுஸ் வந்துடுது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து போடுவோம். ஸோ இன்றைக்குமே ஒரு சில வெரைட்டிஸில் உங்களுக்கு வந்து வீடியோவில் கொண்டுட்டு வந்திருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது வந்து ஷபோரி ஜார்ஜெட்டுன்னு சொல்கிற மெட்டீரியலில் சூப்பராகவே வந்திருக்கு. எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னமும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோவில் போடுறது இல்லாமல் உங்களுக்கு யூடியூப் கம்யூனிட்டி பேஜ்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சிங்கிள் கேட்லாகாக வருது அப்படின்னா அது மோஸ்ட்லி அப்படி போடுவோம். இன்றைக்கி வீடியோ நம்பர் 3ல பார்க்குற சாரி வந்து துஷர் சில்கில் இந்த டிசைனில் இருக்கிற 3 கலர் மட்டும் வந்திருக்கு. ரொம்ப யூனிக்காக இருக்குது சாரி பாருங்கள். புட்டாஸ் போட்ட பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3ல துஷர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது மிக்சரில் போடலாம், பட் இன்னைக்கு மிக்சடாக போடாமல் துஷர் மட்டும் எதுக்காக போட்டிருக்கோம்னா நம்பர் 4ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீ அந்த சாரீஸ்லாம் நிறைய வந்திருக்கா, அதனால தான் இன்னைக்கு துஷர் மட்டும் ஒரு செக்ஷனாக போட்டுட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோனா நம்பர் 4ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் டிஷ்யூ சாரீஸ் வந்து செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் நிறையவே வந்திருக்கு. நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டல் ஷேட் மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சாரி வந்து கோல்டு ஷேட்லையோ சில்வர் ஷேட்லையோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பீச் பிங்க் ஷேட்லையோ லைட் ஷேட்ல மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீஸ்னு நிறைய இந்த டிஷ்யூ சாரீஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நிறைய பேஸ்டல் ஷேட்ல அந்த மாதிரி லைட் ஷேட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீடியோ எண்டில் பார்த்து டிஷ்யூவோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல டார்க் ஷேட்ல 2 கலர்ஸ் வந்திருக்கு. சூப்பரான கலர் காம்பினேஷன்லேயே வந்திருக்கு. ஸோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் தான் இப்போ வந்து மேரேஜ் முடிஞ்சு பிஃபோர் ரிசப்ஷனுக்கும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிசப்ஷனுக்கும் கூட இந்த மாதிரி ஒரு சாரீஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வியர் பண்ணுறாங்க. நல்லா ஒர்க் ப்ளவுஸ் போட்டு வியர் பண்ணும் போது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து இந்த காஞ்சிபுரம் டிஷ்யூ சாரீ எப்படி இருக்கும் ஒரு 25,000 ஒர்த்து சாரீ அந்த மாதிரிக்குள்ள ஒர்த் இருக்குது. நிறைய பேர் இப்போ வியர் பண்ணுறாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்க்குறோம். நம்ம கஸ்டமர்ஸே ஒரு சில பேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி பிஃபோர் ரிசப்ஷனுக்கு இல்லை ஆஃப்டர் டே ரிசப்ஷன் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் ஒரு அழகாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பார்ட்டி வியர் கூட வியர் பண்ணிக்கிற மாதிரி நீட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸு. ஸோ இதே ஒரு சில பொட்டிங்ஸில் 1500 1300 அந்த மாதிரி தான் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை சாரீஸை நீங்கள் வியர் பண்ணும்போது அவ்வளோ யூனிக்காக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ சாரீஸே ரொம்ப ரஃபாக இருக்குமா அப்படிலாம் கிடையாது. இது கோட்டா டிஷ்யூ கிடையாது. கோட்டா டிஷ்யூ தான் உங்களுக்கு அந்த ரஃப்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ வரதான் சாஃப்ட் டிஷ்யூ. அதனால சாஃப்டி மெட்டீரியலாக இருக்குமான்னு கேட்காதீங்க. டிஷ்யூ மிக்சரில் சாஃப்ட் மிக்சரில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் மெட்டீரியல் அப்படின்னா அழகாக ஃப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் செட் பண்ணால் செட் ஆகும். சிங்கிள் ஃப்ளீட்ஸில் வியர் பண்ணாலும் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரீஸ்லாம். ஆனால் டிஷ்யூவில் உங்களுக்கு பாடியில் ஃபுல்லாமே வந்து ஜரி வீவிங் கொடுத்துருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிச் லுக்காகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் டோட்டலாக 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ஷேர்ஸோ லைக்ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய 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 மோட்டிவேஷன். ஸோ அது மூலயமா தான் அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ் மூலயமா தான் தெரியும். ஸோ அதனால தான் அதை சொல்கிறோம். அது வந்து ஒரு சில பேர் லைக்னால என்ன ஆகிட போகுது, ஷேர்ஸ்னால என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ஒரு நீங்கள் உடனே பார்த்துட்டு உடனே ஷேர் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே கஸ்டமருக்கு வந்து எப்படி சொல்கிறது, எந்த ஒரு சாரீஸுமே நம்மளால் கொடுக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க ஒர்க் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போவுமே வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம், லேட்டாக பார்த்துட்டு கேட்பாங்க. அப்போ நான் எது கேட்டாலுமே வந்து சோல்ட் அவுட்னு சொல்கிறீங்களே சிஸ்டர் அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த ரீசன்னால தான். அதனால தான் ஒன்ஸ் வீடியோ பார்க்கும் போதே நான் சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் போட்டதுமே வீடியோ போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்ததுமே ஃபாஸ்ட்டாகவே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட்டு சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டிருக்க கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.